மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம். கேமரா வச்சுருக்கிற எல்லாருக்கும் உங்களுடைய ப்ரெஷர் எனக்கு என்னென்னு புரியுது. தயவு செஞ்சு 2 வாரத்தை ஹீரோயினை பேசிட்டா நாங்கள்லாம் டக்குன்னு கிளம்பிடுவோங்கிற மனநிலையில் அப்போதிருந்து ஹீரோயின் தயவு செஞ்சு பேச சொல்லுங்கள் அப்படின்னு குரல் நீங்கள் அங்கே சொல்கிறது இங்கே வரைக்கும் கேட்குது. சும்மாவே மன்சூர் அலிகான் அண்ணன் வந்து பேசுவார். அவர் சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவார். இவங்க அக்கா வர சலங்கை கட்டி விட்டுருச்சு. அவர் வந்து ஜிஎஸ்டி அது இதுன்னு பேசி ஆமாம் ½ அன் ஹவர் பேசுனதில்லை. இந்த படத்துக்கும் பொலிட்டிக்கல் சம்மந்தமான படமா, இது வில்லேஜ் சம்மந்தமான படமா, கந்தசாமி ப்ரொடியூசர் எல்லாம் வந்து நாளைக்கு விஜிலன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்னென்ன பிரச்சனை இருந்தது, இந்த படத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு. உண்மையிலேயே அந்த படத்தில் ஒன்று இருக்குது. அப்படித்தான் வில்லங்கமாக தான் பேச வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிற வில்லனை. ஸோ சின்ன படங்களுக்கு சக்தி என்ன சொன்ன மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி வரும்போது சின்ன படங்களை ரொம்ப அழகாக நேர்த்தியாக ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப குறைவான ப்ரொடியூசர் தான் கவனம் பண்ணி பண்ணுறாங்க. அதில் ரொம்ப நேர்த்தியாக நீங்கள் ஒவ்வொரு படங்களுமே சிறப்பாக பண்ணீங்க. ப்ளூ ஸ்டார் தொடர்ச்சியாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. கந்தசாமி ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். கந்தசாமி போலீஸாக இருந்துட்டு வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு சினிமா தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வந்தவர். வரப்போட ரொம்ப நாளாக வந்து முதல் படம் பண்ணணும்னு தேடிட்டு இருந்தேன். நானும் அவரும் படம் பண்ண வேண்டியது. பிக் பாஸ் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே ஒரு சில காரணங்களால் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஒரு 2-3 கதை சொன்னார். என்கிட்ட ஓட்டு பெட்டி ஒரு கதை இருக்குது, வேறு கதைகள் இருக்குது. இந்த கதையும் ஒரு நல்ல ஜனரஞ்சகமான மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு நல்ல கதையாக பண்ணியிருக்காரு. காலையில் குட் மார்னிங் வருதோ இல்லையோ அவருடைய போஸ்டர் ஒன்று வந்துடும். இந்த படம் சார்ந்த ஒரு தகவல் வந்துடும். இந்த படத்தின் மேலே அவருக்கு இருக்கிற காதல். அதுக்கப்புறம் பிரபு சாரோட அனுபவத்தை பற்றி சொல்லிட்டாங்க. நானும் அவரோட நடிச்சிருக்கேன். அவரை பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு வார்த்தையில் என்ன சொல்லணுன்னா, புது நடிகர்கள் நடித்தா கூட நான் நடிக்கும்போது என்னுடைய அனுபவம் சொல்கிறேன். அங்கே பக்கத்தில் சேர் வந்து அவர் கொண்டாந்து போட்டுருவாங்க. சீனியர் அவருடைய அசிஸ்டண்ட் இருப்பாங்க. அவர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு எனக்கு ஒரு சேர் போட்டு பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் அவர் உட்காருவார். இது வந்து ஒரு பெரிய கல்ச்சர் வந்து, அதாவது எந்த நடிகர் என்ன வயசு எவ்வளோ அனுபவம் இருக்குதுலாம் இல்லை, எல்லாரையும் அந்த சரிசமமாக நடத்தக்கூடிய பக்குவம், சாப்பாடு, அன்பு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த படத்தில் அவருடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும். வந்து கொடுத்துட்டு போயிட்டார். குறிப்பாக வெற்றி, எனக்கு கந்தசாமி ரொம்ப நாளாக தெரியும். இப்போ மகா கந்தனா அந்த படத்தில் அவருடைய உழைப்பு அதிகமாக அந்த படத்தில் கொடுத்துருக்காரு. முக்கியமாக இங்கே வந்த 2 விஷயத்துக்குன்னா, வெற்றியை வாழ்த்துறதுக்கும் கந்தசாமியை வாழ்த்துறதுக்கும் மொத்த திரைக்கலைஞர்கள் வந்து எல்லாரையுமே வாழ்த்துனதுக்காக. அதுக்கப்புறம் நான் அதை தான் சார் வரேன். ஏன்னா ஜிஎஸ்டி வரைக்கும் அமித்ஷாலேருந்து மோடி வரைக்கும் போயிட்டோம். ஆனால் நம்ம மியூசிக் டேரக்டரை பற்றி யாருமே பேசவே இல்லை. இசை விழாக்களில் நிறைய அரசியல் பேசுகிறோம். ஆனால் அந்த இசை வெளியீட்டாக்கு முக்கிய காரணமான யார் லிரிக் ரைட்டரு, யார் வந்து பாடல்கள் பண்ணியிருக்காங்க, இசை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நிறைய நேரம் பேச மறந்துடுறோம். பட் அவருடைய மியூசிக் வந்து டீசர் RR எல்லாமே எனக்கு கேட்டேன் பிரதர். ரொம்ப நல்லாயிருக்கு பிரதர், ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் எனக்கும் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல யங்ஸ்டர், பெரிய ஃபைட் மாஸ்டர் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயின் ரொம்ப தமிழ் முகமாக அழகாக இருக்கீங்கம்மா, ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸை கொடுங்க. இந்த படம் தியேட்டருக்கு 30ஆம் தேதி வருது. ஒரு நல்ல படங்களை கொண்டாட எப்போவுமே தமிழ் சினிமா மறக்கிறதில்ல. சின்ன படங்களுக்கு எப்போவுமே சின்ன தேட்டர் போடணுன்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த க்ரௌடு வந்து ஒரு 250 சீட்டு, ஒரு 300 சீட்டு இருந்துச்சுன்னா ஒரு 150 பேர் உட்கார்ந்தாலே அந்த அரங்கு வந்து ஒரு 50% நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. கந்தசாமி என்ன பிளான் பண்ணான்னு தெரில, சத்தியம் தேட்டரில் வைக்க வேண்டிய ஆடியோ லான்ச்சை இங்கே கொண்டாந்து வச்சு, கார் பார்க்கிங் இடம் இல்லை, உள்ளேருந்து வந்தால் இங்கே மேடையில் உட்கார்றதுக்கே சீட்டு இடம் இல்லை. நான் எங்கிட்ட கூட சொன்னார், கம்மியான பேர் தான் கூப்பிட்ருக்கேன். வாழ்க்கையில் தெரிஞ்ச மொத்த பேரையும் ஆடியோ லான்ச் கூப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் தடவை அவர் படம் பண்ணுறாரு, வந்தாகணும்னு எல்லாருமே வந்துட்டோம், வேறு வழி இல்லாமல். ஸோ இங்கே ஸ்டேஜில் உட்காரதுக்கும் இடம் இல்லை, யார் பேசணும், இப்போ யார் நிற்கணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஏசியை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டாங்க. இவங்க இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, 12 மணிக்கு தான் கிளம்பி வெளியில் போவாங்க போல இருக்குன்னு. அவரும் உட்காந்து நாங்களும் எனக்கு வேறு தொழிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து எந்திரிச்சு போயிட்டா வேறு ஏதோ கந்தசாமிக்கு எனக்கு பிரச்சனை, கோச்சிட்டு போயிட்டாருன்னு நினச்சிக்க போகிறான்னு வேறு எல்லாரும் தர்ம சங்கடமாக உட்காந்துருந்தோம். மன்சூர் அலிகான் பேச ஆரம்பித்தோடனே கோபி எடிட்டர் சங்க தலைவர் கிளம்பி போயிட்டார். என் பிரதர் சொல்லிடுங்க, கந்தசாமிகிட்ட நான் கிளம்பி போகிறேன், ரொம்ப நேரம் அது பிளெஸிங்கை விஷ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நிறைய பிரச்சனைகள், சின்ன சின்ன அசௌரியங்கள் இருந்தாலும் இங்கே வந்திருக்க ஒரே ஒரு காரணம், இந்த சின்ன படங்கிறது நாளைக்கு பெரிய படம் ஆக வேண்டியது உங்களுடைய பிளெஸிங்கில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன படம் வெற்றி படம் அப்படிங்கிறது வந்து எப்போ நடக்கும்னா, அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ்.
இன்றைக்கி படம் பார்த்துட்டு எப்படி நல்லா இல்லைன்னு சொல்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கோ, தயவு செஞ்சு நல்ல படம் பார்த்தீங்கன்னா அதை வாழ்த்தி ஒரு குறு செய்தியாக உங்களுடைய சமூக வலைத்தளங்கள் போடுங்க. அதுதான் இன்றைக்கி பெரிய விளம்பரமாக இன்றைக்கி தேவைப்படுகிறது. நல்ல படங்களை உயிர்ப்போடு வைப்பதற்கு உங்கள் வாழ்த்துக்களும் உங்கள் குறு செய்தியும் தேவைப்படுகிறது. ஏன்னா நிறைய சின்ன படங்களுக்கு ப்ரமோஷனுக்கு நிறைய பைசா பண்ணுற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய நேரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் இப்போ ப்ரெஸ் மீட்டுன்னு ஒன்று தனியாக நடக்குது, இன்ஃப்ளூயன்சஸ் மீட்டுன்னு தனியாக ஒன்று வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ அது ஒரு கல்ச்சர் புதுசாக உருவாகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நிறைய பொருளாதார தேவைகள் வந்து அதிகமாகிட்டே இருக்கு படத்தை கொண்டு இன்னைக்கு சேர்க்கறதுல. இந்த படங்கள் நல்ல கையில் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியில் வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கு. உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை தானே, ஈவினிங் ஷோ மட்டும் வாங்கி கொடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த படங்களுக்கு. நிறைய பேர் வந்து இப்போ கூட ரீசெண்டாக டைரக்டர் ஒருத்தர் பேசினார், பார்த்தேன். எனக்கு ஷோவே கிடைக்கல, ப்ரெஸ் அண்ட் மீடியா நம்பி தான் நான் வந்து நிற்கிறேன், டிஸ்ட்ரிபியூட்டரை ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து அவங்க ஹோப் பண்ணி ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் 4 கோடி 5 கோடி எடுத்துகிட்டு அது பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. இந்த படம் நீங்கள் இன்னும் சேஃப் ஹேண்ட்ஸில் இருக்கீங்க, சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியில் ஒப்படைச்சிட்டிங்க. எல்லாருக்கும் ஒரு வெற்றி படமாக அமையட்டும். வெற்றி உங்களுக்கும். இந்த படம் அடுத்து ஒரு மைல்கல்லாக இருக்கட்டும். ஒரு சினிமாவில் பெரிய ஹீரோ வர்றதுக்கான முயற்சியாக ஒவ்வொரு கதையாக நல்லா தேர்வு பண்ணி நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்டையர் அண்ட் ப்ரொடியூசர் உங்களுக்கு விளம்பரம் நல்லா இருக்குது சார், நல்லா பண்ணுங்கள். பெரிய படத்துக்கு உண்டான விளம்பரம் விசிபிலிட்டியை நீங்கள் ஒரு சின்ன படங்களுக்கு கொடுக்கும்போது தான் அது பெரிய படமாக மாறும். அதுவும் அவர் கைட் பண்ணுறதுக்கு அண்ணா இருக்கார். ஸோ சிறப்பான ஒரு படமாக வரட்டும். வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புளுக்கு ஒரு ஹாய். ஐ எம் முகமது சஃபி, த ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ஃபிலிம், அண்ட் ஐ வாண்ட் டு பி அன் ஆக்டர். ஸோ நான் இன்னைக்கு இங்கே வந்த எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு புது டைரக்டர், ஒரு புது ப்ரொடியூசர், அவங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசர், எங்கள் டேடி, இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் கோதர்ஷா சாருக்கு நன்றி. உங்களுக்கு மட்டும் அவர் பையன் இல்லை, எனக்கும் அவர் பையன் மாதிரி தாண்டு கோ ப்ரொடியூசராக வந்த எங்கள் ஃபாரூக் அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அவரோட அப்பா சிவாஜி சாருக்கு ரொம்ப நன்றி. பிரபு சாரை ஒரு ஆக்டர்னா பிரபு சார் வந்து சிவாஜி சாரை வந்து ஒரு ஐடல் மாதிரி பண்ணியிருந்தார். எங்கள் பிரபு சார் ரொம்ப 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 கன்வீனியண்ட்டாக அங்கே இருந்தார், ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு. ஸோ பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோமல்குமார் சார் ரொம்ப தேங்க்யூ. லிட்டரலாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஒரு வேர்சட்டைலான ஆக்டர் எங்கள் கோமல்குமார் சார். ஆலிவர் அங்கிள் கேமராமேன் எங்களுக்கு டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார், ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் படத்தில் வெற்றி இருக்குது. வெற்றி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. கிருஷ்ணபிரியா, ஸோ ரியலி எங்கள் ஹீரோயின் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு கேரவன் இல்லாட்டி கூட ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு குடிசையில் உட்கார வச்சாலும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. படத்தில் உண்மையிலே அவங்க சீன்ஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நேச்சுரலான ஆக்டர். தேங்க்யூ. இமான் அண்ணாச்சி, படத்தில் நடித்தோம் முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் எங்கள் அண்ணாச்சி லிட்டரலாக எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவார். ஒரு சின்ன காலேஜ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பெரிய காலேஜ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு ஷூட்டிங் இருக்கிறதுனால எனக்கு வர முடியல. இமான் அண்ணாச்சி, தேங்க்யூ ஸோ மச். தங்கதர் அண்ணன், உங்கள் ஜோக்ஸ் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுக்குன்னு உங்களுக்கு வயசாகல, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் கூப்பிட்டு ஈவெண்ட்டில் வந்திருக்கேன். டிஎஸ்ஆர் சார் ரொம்ப தேங்க்ஸ். மன்சூர் அலிகான் சார் ரொம்ப தேங்க்ஸ். இந்த விழாவின் நாயகன் எங்கள் நௌஃபுல் ராஜா அண்ணன், தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் எங்கள் அண்ணனை. கால் பண்ணி அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமாவும் பண்ணுவேன். எங்கள் அண்ணன் தேங்க்யூ. வைரமுத்து சார், என்னதான் நாங்கள் சின்ன படமாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. எங்கள் டைரக்டர் கொடுக்குற எல்லா கரெக்ஷன்ஸையும் ஏற்றுக்கிட்டு திருப்பி கரெக்ஷன் பண்ணி கொடுத்துரு. மோகன்ராஜன் அண்ணன் எனக்கு மோகன்ராஜன் அண்ணன் எப்பவுமே அண்ணன் தான். தேன் சுடைய பாட்டெல்லாம் அவர் பண்ணாரு, எனக்கு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சாருக்கு வந்து அவரோட அந்த மீசை வச்ச தாயடா லைன் ரொம்ப பிடிக்கும். யாரும் கேட்டுட்டு இருந்தா. தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு தேங்க்ஸ். இன்னைக்கு ஸ்ரீதர் மாஸ்டருக்கு வர முடியல. அதே மாதிரி எங்க படத்துல வந்து ராஜா, புத்திரன் நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க. இளங்கோவன் மாஸ்டர் பையன் எங்களோட ஸ்டன் மாஸ்டர் ராகேஷ் மாஸ்டருக்கும் தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்துல எனக்கு டீச்சரா, எங்க டேடிக்கு டீச்சரா ஒருத்தங்க இருந்தாங்க,
ஸ்ராஜ் அங்கிள், டைரக்டர் சொல்ல மறந்துட்டாரு, என் சார்பாகவும் டைரக்டர் சார்பாகவும் ரொம்ப நன்றி. நிலோஃபர் ஆண்டி உங்களுக்கும் நன்றி. அதான் சொல்ல சொன்னேன் சிராஜ் சார் விஷயத்த. சொல்லிட்டேன்ல. கமல் ப்ரோ எங்க எடிட்டர் ரொம்ப தேங்க்ஸ். முத்தண்ண முத்துனா எங்க சொத்து. எங்களுக்கு கோமல் குமார் சார் அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க படத்துல வேலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரஃபிக் பாய் எங்க படத்துல ஃபர்ஸ்ட் இருந்தாரு, லாஸ்ட்ல இருக்காரு, எப்பவுமே இருப்பாரு, ரொம்ப நன்றி. நாஜிப் என் மாமா, எல்லாரும் மாமன் படம் பார்த்துருப்பீங்க, ஆனா அந்த மாதிரிலாம் கிடையாது, நல்ல மாமா. தேங்க்யூ. அர்ஷத் எங்க படத்துல லாஸ்டா வந்து சேர்ந்தார், ரொம்ப தேங்க்ஸ். காஸ்டியூமர் ராம் உங்களுக்கு தேங்க்ஸ். பாண்டியராஜன் என்ன தேங்க்ஸ். கலரிஸ்ட் முத்து அண்ணன் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எங்க படத்துல என்னோட ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு எங்க டைமண்ட் பாபு சார், ரொம்ப தேங்க்ஸ். ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், எங்களுக்கு சச்ச ஒரு ஜெம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஸ்டில்ஸ் விஜய் அண்ணனுக்கு தேங்க்ஸ். அன்வர் பாய்க்கு தேங்க்ஸ். போஸ்டர் டிசைனர் செல்வாக்கு தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்துல ஒரு 2 கண்ணு மாதிரினா எங்க வசீர் அங்கிளும் எங்க ரசூல் பாயும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க இருந்தாலும் நன்றி. எங்க ரசூல் பாய் நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் மட்டும் போட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, இருந்தாலும் ரொம்ப நன்றி. பிரபாகர் அங்கிள் எங்களுக்கு பிரபு சாரை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு டெய்லி ஒரு சப்போர்ட்டா இருக்கட்டும், ரொம்ப 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 உறுதுணையா இருந்தார், ரொம்ப தேங்க்ஸ். ரோஷினி அக்கா எங்க லீகல், ரொம்ப தேங்க்ஸ். ஜிதேஷ் ப்ரோ எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் கொடுத்த ஒரே ஆள் ட்ரெண்ட் மியூசிக் அண்ட் ட்ரெண்ட் மியூசிக் வந்து ஜிதேஷ் ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏபி இன்டர்நேஷனல் குமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். மம்மி என் மம்மி ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜோ தேங்க்ஸ். ராயல் காக்கா அங்கிள், பீர் அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், உங்களுக்கும் தேங்க்ஸ். நவிஸ் ஆண்டி, ஃபேமிலிக்கு அண்ட் எவ்ரி ஒன் தேங்க்ஸ். ஜாயர் அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அஜித் ப்ரோ, கணபதி, எல்லாரும் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட், அருணாச்சலம், இசபெல்லா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வெற்றி ப்ரோவோட டிரைவர் சுனில் அங்கிள் எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டாரு, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ப்ரொமோஷன் மீடியா பாய் அகமத் பாஸ்கோ 3 பேருக்கு தேங்க்ஸ். செய்யதன சிக்கந்தர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ டிஆர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு லிரிக்கல் பண்ணி கொடுத்த தினேஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அவனை மறந்துட்டேன், அதனால தான் அவனும் மறந்துட்டான் நீங்கள் நினைப்பீங்க, அப்படி இல்லை. எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை முதல்ல ஃப்ரேமில் காமிச்ச ஒரே ஆள் எங்கள் டைரக்டர். அவருக்கு எப்போவுமே நான் தம்பி தான், அவர் எனக்கு எப்போவுமே அண்ணன் தான். நான் உங்களை மறக்கலை, நான் உங்களை கடைசியில் ஸ்பெஷலாக சொல்லணும்னு தான் வச்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆரி உதயகுமார் சார், மொத்தம் எங்கள் படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் சார், எங்களுக்கு ஃபஸ்ட்டு போன ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர், எங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைச்ச ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஓனர் திரு சக்திவேலன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்படி போக இன்னைக்கு வந்து எங்கள் விராவை செலவிச்ச எல்லாருக்கும் நன்றி. ஆங்கருக்கு சார் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ராஜபுத்திரன் ஒரு குடும்ப கதை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எத்தனை மாடர்ன் கதைகள், வெளிநாட்டு கதைகள், புதிய நாகரிக கதைகள் வந்தாலும் குடும்ப கதைகள் மிகப்பெரிய வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. இது பிரபுவும் வெற்றியும் நடித்திருக்கிற இந்த படம், தம்பி மகாகந்தன் இயக்கி இருக்கிற இந்த படம், தம்பி KM சஃபி தயாரித்த இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பெறும். இந்த கடந்த ஒரு வருடத்திலே பார்த்தால், அதன் முன்னாலும் சரி, சிறு முதலீட்டிலே தயாரிக்கப்பட்ட நல்ல கதை அம்சம் கொண்ட சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்பொழுது கூட மாமன் ஒரு நல்ல அருமையான குடும்ப கதை, எந்த கவர்ச்சியும் இல்லை, எந்த பெரிய குரூப் டான்ஸும் இல்லை, ஒரு பெரிய ஃபைட் 5-6 ஃபைட் இல்லை, கதையை அருமையாக சொல்லியிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி நல்ல கதை சொல்லியிருக்காங்க, அருமையான கதை சொல்லியிருக்காங்க. அதை போல் ராஜபுத்திரனும் அருமைக்குள்ளே மகாகந்தன் ஒரு நல்ல டைரக்டர், அருமை தம்பிக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. இந்த படம் வெற்றியின் மூலமாக இந்த சஃபி மட்டுமல்ல, கிரசன்ட் கிரியேஷன் மட்டுமல்ல, தமிழ் திரையுலகிற்கே ஒரு நல்ல ஒளி மிகுந்த எதிர்காலம் கிடைக்கும். இங்கே வாழ்த்து வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் இந்த படம் வெற்றி பெறுவதன் மூலம் தமிழ் சினிமா மேலும் உயர வேண்டும். இன்றைக்கு உண்மையிலே கஷ்டத்தில் இருக்கிறது, இது யாராலும் மறுக்க முடியாது.
சினிமா கஷ்டத்தில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த சினிமா மீது உள்ள பற்றின் காரணமாக பல தயாரிப்பாளர்கள், அதுவும் சிறுமுதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் துணிச்சலோடு படம் எடுக்கிறார்கள். அதனால் இந்த போல ராஜபுத்திரன் படம் மிகப்பெரிய வெற்றி பெற என் அருமை பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்கள், நல்ல படங்களை சிறப்பாக எழுதுகிறீர்கள். குறைகளை கொஞ்சம் எழுதி, நிறைகளை நிறைவாக எழுதி இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக வளர நீங்களெல்லாம் உதவி புரிய வேண்டும். வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் மனம் நிறைந்து வாழ்த்துகிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இதைத் தொடர்ந்து 10 தயாரிப்பாளர்கள் வருவார்கள். தமிழ் சினிமா வளரும் வளரும். நம்முடைய தயாரிப்பாளர் போட்ட பணத்தை மீண்டும் எடுப்பார். அடுத்த படம் தயாரிப்பார். அதுவும் வெற்றி படமாக அமையும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர்கள், மரியாதைக்குரிய இயக்குநர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ராஜபுத்திரன் ரொம்ப ஒரு இப்போ எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா போயிட்டுருக்கோ அது மாதிரி இது ஒரு வில்லேஜ் ஃபேமிலி ஆக்சுவலி ராஜபுத்திரன். ஸோ ஒரு வில்லேஜில் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதையை வந்து மகாகந்தன் சார் இயக்கியிருக்காரு. ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு நேட்டிவிட்டியாக அப்படியே இயல்பாக பண்ணியிருக்காரு மகாகந்தன் சார், சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதில் வந்து நம்ம நண்பர் வெற்றி ப்ரோ வந்து மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப நீண்ட கால நண்பர் எனக்கு. அவர் கூட வந்து நான் ஜிவி படம் பண்ணேன். அதுலேருந்து தொடர்ந்து நிறைய படங்கள் அவர் கூட பண்ணிகிட்ருக்கேன். அவர் 8 தோட்டாக்கள் சரி, ஜிவி சரி, நிறைய அவர் எப்பயுமே ஒரு படம் பண்ணார்னா அந்த படத்தை வந்து சூஸ் பண்ணி தான் பண்ணுவார். நல்ல ஒரு யூனிக்கான ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி அது எப்பயுமே இருக்கும் அவர் படத்தில். ஸோ அதுபோல் இந்த படமும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் வெற்றி ப்ரோவுக்கு. அவர் பேரில் இருக்க வெற்றி இந்த படத்துலையும் இருக்கணும். சூப்பர் ப்ரோ. கிருஷ்ணபிரியா அவங்களும் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக சொன்ன மாதிரி ரேவதி மாதிரி தான் இருக்கீங்க மேடம். ரேவதின்னு சொன்னாங்க. குட்டி ரேவதி இவங்க. ஏங்க சரி, ஓகே, ரேவதி குட்டின்னு சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி ஓகே. அது ரொம்ப ஒரு ஜாலியான படம். அது ஒரு அது நேரத்தில் ஒரு எமோஷனல் ரொம்ப பண்ணியிருக்காங்க. இளையத்திலகம் பிரபு சார் ஒரு லெஜெண்டரி ஆக்டர். அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரை வாழ்த்த வயதில் நம்ம இருந்தாலும் சொல்கிறேன் நான். பட் இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன தம்பி படம் வரும்போது நான் குழந்தையாக இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஆனால் அவர் இன்னும் சின்ன தம்பியாகவே இருக்கார். ஒரு அழகுலையும் சிரிப்புலையும் அப்படியே சின்ன தம்பியாகவே இருக்கார். அவர்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் சிரிச்சார் வச்சிங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்து கன்னத்தில் குழி விழும். இதே நம்ம ஒரு பொண்ணை பார்த்து சிரிச்சா கன்னத்தில் அடி விழும். ஏன்னா அவருக்கு அந்த சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும், கன்னத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இருக்குது அவருக்கு. ஆனால் இப்போ செயற்கையாகவே அதெல்லாம் பண்ணுறாங்க, கன்னத்தில் குழியெலாம் வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகர் கூட நம்ம நடித்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில். மன்சூலிகாந்த் சார், இமான் அண்ணாச்சி, அப்புறம் கன்னட நடிகர் கோமல் குமார் சார் பண்ணியிருக்காரு. நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காரு கோதர்சா. சாரி, ப்ரொடியூசர் பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க கோதர்சா சார். சஃபி ரொம்ப அருமையாக பேசுகிறார். அவரும் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஆமாம், உண்மைதான். அது இல்லாமல் மியூசிக் வந்து நோபல் அவர் வந்து ரொம்ப அருமையான மியூசிக்கு. ஒரு என்னங்க வாங்க சார். நோபல் கரெக்ட் தானே சார் பேர்? ஓகே, நோபல் பரிசு ஞாபகம் வச்சு ஒன்று. ஆமாம், ரொம்ப சூப்பரான பாட்டெலாம் போட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக அந்த பாட்டை கேட்கும்போது ஆகாசத்தை தொட்டாச்சின்னு ஒரு பாட்டு, ரொம்ப அருமையான சாங்கு. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான சாங்கு. அதே மாதிரி நிறைய பாட்டு நம்ம சார் எழுதியிருக்காரு. மோகன்ராஜா அண்ணன் எழுதியிருக்காரு. ஆனால் மோகன்ராஜா அண்ணனை பற்றி சொல்லணும், அவரோட ஃபேன் நான். லவர் பந்து படத்தில் சில்லாஞ்சிருக்கிய பாட்டு, குட் நைட்டில் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியிலே அவரோட சாங்ஸ்லாம் இருக்குது. நிறைய பாடல்கள் இந்த படத்துலேயும் ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுக்கலாம் அவருக்கு. நிறைய சாங்ஸ் எழுதியிருக்காரு. இந்த படத்துலேயும் எனக்கு பிடிச்ச சாங் ஒன்று இருக்குது, உம்மா தரேன் அம்மா வரியா அப்படின்னு ஒரு சாங்கு. அந்த சாங்கை வந்து டிஆர் சார் தான் பாடியிருக்காரு. இப்போ அவர் ஸ்டைலில் சொல்லணும்னா அந்த பாட்டு எப்படின்னு சொல்லலாம். சவுகார்பேட்டையில் இருப்பாங்க சேட்டு, இந்த படத்தில் டிஆர் பாடியிருக்காரு ஒரு பாட்டு. அதை கேட்டு சின்ன பசங்களாம் போட போகிறாங்க மெட்டு. ஏரோப்ளேனில் ஓட்டினா ஒரு பைலட்டு. இந்த பாட்டு தான் இந்த படத்தில் ஹைலைட்டு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஜாலியான பாட்டு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கின்றது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கணும். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அது இல்லாமல் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்திருக்காரு ராகேஷ், அவரும் வந்து கலக்கியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இன்னும் ஒவ்வொரு டெக்னீஷியனுமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படமாக, ஒரு ஃபேமிலியான ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். So actually I'm still learning Tamil, so sorry for that. எல்லாருக்கும் வணக்கம்.
ஸோ என் பேர் கிருஷ்ணபிரியா. ஸோ இது வந்து என்னோட முதல் படம். ஐ எம் ரியலி நர்வஸ். So first of all, I would like to thank director who chose me for this character, Kandasamy sir. Thank you. And Shafi. He said he chose me for this film, but thank you for that. And thank you for giving my remuneration on time. And Vetri, he's such a very talented actor and very kind-hearted, and he helped me throughout the full film. So thank you. And the soul of the movie, Naufal Raja sir, and I'm doing this film like second time with him. So he did my first film too. And last but not the least, Prabhu sir. He's the one of the best person I ever met in my life, and he helped me. He teach me a lot of things, which literally support me. I'm very nervous. Sorry for that. Thank you so much. கேரக்டருக்கு நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சூஸ் பண்ண டேரக்டர் மகாகந்தனுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஃபோனில் தான் கதை கேட்டேன், ஊரில் இல்லை, ஸோ அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். அப்போ ஃபோனில் தான் கதை சொன்னார். ஃபஸ்ட்டு கேட்டது யார் அப்பாவை நடிக்கிறா, இந்த மாதிரி பிரபு சார் தான் அப்பாவை நடிக்கிறாருன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து தான் கதையே கேட்டேன். கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சென்னைக்கு வந்தோடனே நேராக ஆஃபீஸ் போய்ட்டு நீங்கள் வேற ஹீரோ பார்க்காதீங்க, நான் தான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆனோம். ஃபஸ்ட் நாளே போய் பிரபு சார்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டேன். சார் என்னோடய பர்ஃபார்மன்ஸில் ஏதாவது பிள்ளை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களே திருத்திடுங்க சார், உங்களோட பெரிய குரு யாரும் கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி அவர் ஒரு குருவாக ஒரு அப்பாவாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி படம் முடிஞ்சது. படம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சத்யன் போய் படத்தை போட்டு காமிச்சிருங்க, அவரே ரிலீஸ் வரைக்கும் கொண்டு போயிடாரு அப்படின்னேன். ஸோ அதுதான் இப்போது கொண்டு போயிருக்காங்க. ஸோ மே 30ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். வாய்ப்பு நன்றி.